नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। कश्मीर बागलकोट में पर्यटकों पर हमला, 26 की मौत। विश्वकर्मा जगतगुरु श्रीलाश्री बापूजी स्वामी जी निंदा करते हैं। केंद्र सरकार को धार्मिक चरमपंथियों का सफाया कर देना चाहिए। कश्मीर में पहलगाम से लगभग 5 किलोमीटर दूर एक पहाड़ की चोटी पर स्थित प्रसिद्ध घास का मैदान विश्व प्रसिद्ध पर्यटन स्थल स्विट्जरलैंड से तुलनीय है। चूंकि अभी गर्मी की छुट्टियां हैं, इसलिए पूरे भारत से पर्यटक कश्मीर की ओर आ रहे हैं। इस अवसर का फायदा उठाकर आतंकवादियों ने कल हमला कर दिया, जिसमें 26 से अधिक निहत्थे पर्यटक मारे गए। ऐसी भी खबरें हैं कि अनेक लोग सुरक्षित हैं। उन्होंने पर्यटकों को घेरा, उनके कपड़े उतारे और उन्हें हिंदू के रूप में पहचानने के बाद ही मारा। यह क्रूरता की पराकाष्ठा है, अमानवीय कृत्य। यह पूर्णतः धार्मिक हमला है। मैं आतंकवादियों द्वारा किए गए इस अत्याचार की कड़ी निंदा करता हूँ और मैं इस हमले में मारे गए लोगों के परिवारों के प्रति अपनी गहरी संवेदना व्यक्त करता हूं। सभी आतंकवादियों का पूर्णतः सफाया किया जाना चाहिए तथा उनको समर्थन देने वाले धार्मिक चरमपंथी संगठनों के विरुद्ध कड़ी कार्रवाई की जानी चाहिए। भारत के माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी एवं माननीय गृह मंत्री अमित शाह जी, राष्ट्रीय महासचिव विश्वकर्मा जगतगुरु श्रीलाश्री बापूजी सामाजिक ने तमिलनाडु पांडिचेरी विश्वकर्मा समाजवादी पीपुल्स फेडरेशन की ओर से अनुरोध किया। तमिलनाडु क्राइम रिपोर्टर सुब्रमणी की रिपोर्ट। நேற்று காஷ்மீரிலே 27 சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது, மனிதாபமானமற்ற செயலாக இதை நாம் கருதுகிறோம். அதாவது ஜம்மு காஷ்மீரில் பல்காம்பாங் பகுதியில் சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் கூடியிருந்த இடத்துல இராணுவ வீரர்கள் உடையில வந்த பயங்கரவாதிகள், அதாவது ரொம்ப மோசமான பயங்கரவாதிகளாக இருக்கிறாங்க. மனிதாபமானமற்ற செயல்ல ஒவ்வொரு ஆண்களுடைய உடையும் எடுத்து அவங்கள நிர்வாணப்படுத்தி அவர்கள் எந்த மதம் அப்படின்னு கேட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான செயலையும் ஒரு மிகப்பெரிய மத மோதலையும் உட்படுத்துகின்ற செயலாக இருக்கிறது. இந்த மோசமான இந்த செயலை செஞ்ச மனிதாபமானமற்ற பயங்கரவாதிகளை தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூகத்தில் கூட்டமைப்பு கண்டிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஜம்மு காஷ்மீரில் செஞ்சது மூலியமாக இந்தியா முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் ஒரு சில நேரத்தில் ஒற்றுமையை குலைப்பதற்கு இந்த செயல் காரணமாக இருக்கும். எவ்வளவு மோசமான, அவங்க முதல்ல அவங்க மதத்தில் சொல்லப்பட்ட மத நூலை சரியாக படிச்சிருந்தாங்கன்னா இது போன்ற செயலை செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்களையும் நிர்வாணப்படுத்தி அவங்க மனைவி, மக்கள், குழந்தைகள் முன்னாடி சுட்டு கொண்டா, தாயை இழந்த தகப்பனை அழுதுட்டு இருக்கிற குழந்தை கணவனை கண் முன்னாடியே சுட்டு கொண்டு பார்த்துக்கிறது வேதனை. இது போன்ற வேதனையெல்லாம் இது எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கணும்னா இது போன்ற மோசமான பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இது இரும்பு கரம் கொண்டு இவர்களை அடியோடு நசுக்கப்படணும், அழிக்கப்படணும். இதற்கு தக்க பதிலடி நமது இந்திய இராணுவம் தரும் என்ற நம்பிக்கையிலும் இன்ற பயங்கரவாதிகளுடைய செயலை, அது நிராயுதபாணியை ஒருத்தர் நின்றுருக்கும் போது துப்பாக்கியோடு போய் இராணுவ வீரர் போல நின்று அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையுமே சுட்டு கொண்டிருக்காங்கன்னா எவ்வளோ மோசமான ஒரு செயலாக இருக்கணும். இன்னைக்கு காஷ்மீருக்கு சுற்றுலா போகிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு மனபயம் வந்துடும். இப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேதார்நாத், பத்ரிநாத் யாத்திரை போல அமர்நாத் யாத்திரை தொடங்கப்படுது காஷ்மீரில். அமர்நாத் யாத்திரைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பயம் இருக்கும். இது போன்ற நம்ம இந்திய இறையாண்மைக்கு கேடு விளைக்கின்ற பயங்கரவாத கும்பல்களையும் அவர்கள் சார்ந்த அமைப்புகளையும் உடனடியாக தடை செய்ய வேண்டும். இதற்கு தக்க பதிலடி நமது பாரத பிரதமர் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலாஸ்ரீ பாபுஜி சுவாமிகள், நிலவேம்பு சித்தர், கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி.